ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் சாம்பார் தான். வாங்க டேஸ்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கும் போதே நாக்கு ஊறுது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. டிஃபனுக்கு ரைஸ்க்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு காஞ்சது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சீரகம் போட்டுட்டு எல்லாமே ஒன்று சேர பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரும். அது கூடவே வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பருப்பு, தக்காளி, வெங்காயம் வேக வச்சு கடைஞ்சி அதை தாளித்து அந்த சாம்பார் தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இது கூடவே வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லா குழம்புக்கும் பேசிக்கான ஒரு இது என்னென்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி குழைய வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நல்லா மசாலா ஊற்றுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடும். இது கூடவே நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் மூடி ப்ரெஷர் வச்சு ஒரு விசில் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் வச்சுருக்கோம். மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. இந்த நேரத்தில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர கொதித்து காயெல்லாம் வெந்து வந்து எப்படி டேஸ்ட்டாக பாருங்கள். வெந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம்.